மைனி, நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே. நாங்கள் தான் இவ்வளோ நாளாக உங்களை புரிஞ்சுக்கிடாமல் இருந்துட்டோம். என் பிள்ளைய விட்டு இவ்வளோ நாளாக பிரிஞ்சு இருந்துட்டேனே. ஆமா சம்மந்தியம்மா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன ரெண்டு பேரும் இப்படி பேசுதீங்க? மாலா எங்களை நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் அவளை எப்படி சும்மா விட்டுருவேன்? அவள் எனக்கு பிள்ளை மாதிரி. என் பிள்ளைய விட எனக்கு இவளைத்தான் ரொம்ப பிடிக்கும். நான் என் மருமகளை உயிராக நினச்சி பாதுகாக்கேன். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு என் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களே தேடி தேடி கொண்டு ஏதாட்டும் ஒரு வீட்டில் கொடுத்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சம்மந்தியம்மா. உங்கள் பிள்ளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கல்ல. நல்ல பிள்ளைவா. மாமியாருக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவா. வீட்டை நல்லா பாப்பா. அதனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று, அப்பப்போ கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைவா. சரி, இருந்தாலும் நம்ம மருமக தானேன்னு ஏற்றுக்கிடுவேன். அந்த பழக்கம் அவளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே உண்டு. மேக்கப் போட்டுக்கிட்டே தான் அலைவா. இது தெரிஞ்சிருந்தா நான் மாலாக்கு முன்னாலேயே ஒரு மேக்கப் செட்டு வாங்கிட்டு வந்திருப்பேனே. அவள் நிறைய வச்சிருக்கா. அவளுக்கு எதுவும் வாங்க வேண்டாம். டிவியில் ஒரு விளம்பரம் வந்துட்டா போதும். உடனே போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிட்டு வந்து போட்டுருவா. சம்மந்தியம்மா, மாப்பிள்ளை இப்போ வருவாரு. இப்போந்தான் சம்மந்தி, நீங்கள் வாரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் கறிக்கடைக்கு போகிறேன்னு கிளம்பி போனான். எப்போ வருவான்னு தெரியல. எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கேன். கொஞ்சம் கூட்டமாக இருந்திருக்கும், அதான் நேரம் ஆயிட்டு. சரி, வரட்டும் வரட்டும். இன்னைக்கு போய் இங்கே தானே இருக்க போகிறோம். நான் பார்த்துக்கிடுதேன். உங்கள் மகனுக்கு இங்கே வந்தது இஷ்டம் இல்லையோ? ஆமாம் மைனி, அவன் ஏசிக்கிட்டே கிடந்தான். நாங்கள் தான் பிள்ளைய பார்க்கணுன்னு மனசு கேட்காம ஓடி வந்துட்டோம். மாலாக்கு அண்ணன் மேலே ரொம்ப பாசம். 2 அண்ணனும் எனக்கு உயிருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவனுங்களும் இவன் மேலே உயிராத இருந்தானுங்க மைனி. தங்கச்சி தங்கச்சின்னு தோளில் தூக்கிட்டு அலைஞ்சானுங்க. திடீர்னு தங்கச்சி சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாளா, அந்த கோவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கத்தானே செய்யும். ஆமாம் மைனி, நானும் என் மவன் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. முதல்ல கோவப்பட தான் செஞ்சேன். ஏன் இப்படி பண்ணுதுன்னு கேட்டேன். அதுக்கு பிறகு 2 பேரும் மனசு பிடிச்சி போயிட்டு அதனால கல்யாணம் பண்ணுதோன்னு சொன்னாங்க. சரி, என்னவும் கல்யாணம் பண்ணி வைப்போமேன்னு நானே பண்ணி வச்சுட்டேன். அப்பவும் உங்கள் மகளை முதல்ல எனக்கு பிடிக்காது. நான் ஏசிக்கிட்டே தான் அலைவேன். எப்படியாட்டும் 2 பேரையும் பிரித்து வச்சிடணும், என் மவனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும்னு கொஞ்சம் அலைஞ்சேன். அதுக்கு பிறகு போக போக அப்படியே பழகிட்டு அப்புறம்தான் மாலானா எனக்கு உயிருன்னு ஆயிட்டு. மர்மோளே, காப்பி போட்டியா இல்லையா? அம்மா அப்பாவுக்கு காப்பி கொண்டு வந்து கொடு. இந்த வாரம் தே. என்ன இந்த மனுஷன் ஃபோனே எடுக்க மாட்டேக்காரு? போன இடம் வந்த இடம்னு கிடப்பாரு. டீ கடையில் போய் உட்காந்துட்டாரு போல. அதான் இன்னும் எடுக்க மாட்டேக்காரு ஃபோனை. என்னத்துக்கு இவன் மூச்சு விடாம ஃபோன் அடிச்சுட்டு கிடக்கா? சரி, என்னன்னு கேட்போம். என்ன மாலா, சொல்லு. கடைக்கு தானே வந்திருக்கேன். அதுக்குள்ள எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் அடிக்க? கடைக்கு போயிட்டீங்களா இல்லையா? இப்போ தான் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். சேகரன் பார்த்தேன். கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. கடையில் போய் வாங்கிட்டு வாரேன். ஏங்க, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இல்லை, பக்கத்து வீட்டுக்கு. ஆளையும் மண்டையும் பாரு. நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சரி, அப்பனா இருக்க சொல்லு, நான் வந்துருதேன். ஏங்க, அதெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் கறி கடைக்கு தானே போயிருக்கீங்க. நீங்கள் 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்தால் காணாது. எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, முட்டை, மீன் கிடச்சா வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. துட்டு எவ்வளோ கொடுத்து விட்ட? 500 ரூபாயை கொடுத்து விட்டுட்டு இத்தனை ஐட்டம் வாங்கிட்டு வரேன்னா நான் எப்படி வாங்கிட்டு வரேன்? கூகுள் பேயில் துட்டு அனுப்பி விட்ருக்கேன். வாங்கிட்டு வந்துருங்க. கூகுள் பேல அனுப்பி விட்டியா? நான் ஏதாட்டு வேணும்னு கேட்டால் மட்டும் துட்டு இல்லைம்ப. இப்போ மட்டும் எப்படி கூகுள் பேல துட்டு வந்துச்சு? இது அன்னைக்கு சிம்ரன் கொடுத்த காசு. சரி, எதுக்கும் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமேனு வச்சுருந்தேன். அதிலிருந்து தான் எடுத்து அனுப்பி விட்டேன். சரி சரி, வாங்கிட்டு வாரேன். சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் இப்போ காப்பி கொடுத்துருவேன். நீங்கள் வரும்போது ஜூஸு கீஸு வாங்கிட்டு வாங்க. இத்தனை ஐட்டத்தை வாங்கிட்டு வர சொல்லுதியே, இந்த கட்டை போய் தாங்குமா? கட்டை பை தாங்கலைன்னா உங்கள் மண்டையில் வச்சு தூக்கிட்டு வாங்க. சரி சரி, வாங்கிட்டு வாரேன். ஃபோனை வை. இவ்வளோ நாளாக வராமல் கிடந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு வந்திருக்காங்க? இவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அதனால மனசு மாறி வந்துட்டாங்க போல. சரி, என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன். திடீர்னு அவங்க முன்னால் போய் எப்படி நிற்க? நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ? சரி, போய் பார்ப்போம். லட்சுமி அக்காவுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்லிடுவோம். பிச்சை எடுக்க கூட என் கூட எல்லாரும் வந்துட்டாங்க. அவகிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? எங்கள் அம்மா அப்பா தேடி வந்துட்டாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. மாலா ஃபோன் அடிக்கா? என்னன்னு தெரியலையே. சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ மாலா, சொல்லுட்டி. ஏக்கா, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன் டி. என்ன விஷயம்? ஏக்கா,
எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணி 3 பேரும் வந்திருக்காங்கக்கா. ஏட்டி என்ன சொல்லுதே, உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்களா? ஆமாக்கா, திடீர்னு வந்துட்டாங்க. எனக்கு நகையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கக்கா. கல்யாணத்துக்குன்னு எனக்கு செஞ்ச நகை, அப்புறம் சேலை துணிமணி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கக்கா. அப்படி போடு, பிச்சை எடுத்தது வீணா போல பார்த்தியா? ஆமாக்கா, அந்த சாமியார் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துட்டு பாருங்க. பிச்சை எடுமா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னார். நம்ம எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 1 மணி நேரத்தில் இவங்க வந்துட்டாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரி, வந்தவங்கள பாரு, அவங்களுக்கு எதுவும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடு சரியா? அப்படியே அனுப்பி விட்றாதே. எங்கள் வீட்டுக்கார் ஏற்கனவே கறி கடைக்கு தான் போயிருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா அம்மா வந்திருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் வாங்கிட்டு வரேன்ட்டாரு. இனிமே தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்க்கா. எல்லாத்தையும் ஒத்தையில செஞ்சிருவியா? உன் மாமியாரை போட்டு வேலை வாங்காதே சரியா? இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க, நீயே செய். உனக்கு எதுவும் உதவி வேணா நான் வந்து செஞ்சு தரேன், வேணா என்னைய கூப்பிடு. வேண்டாங்க்கா, எங்கள் அப்பா அம்மா இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு என் கையால் நானே செஞ்சு கொடுக்கேங்க்கா. ஏதாவது வேணும்னு உங்கள்கிட்ட கேட்கேன். சரி டி, சந்தோஷமா இரு என்ன. நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்யலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுக்கா. அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே என் கூட எல்லாரும் சேர்ந்து வந்தீங்க. அதுக்கு பிறகு பிச்சை எடுக்கணும்னு சொன்னோன்னே அதுக்கு கூட எல்லாரும் வந்தீங்கக்கா. இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி அக்கா. என்னட்டி இப்படிலாம் சொல்லுதே? நம்ம தாயா பிள்ளையா பழகியிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டாமா? நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிற்க மாட்டியா? கண்டிப்பாக வந்து நிற்பேங்க்கா. நான் நிற்காமலா? சரி, நெட்டச்சீட்டை இழிச்சக்காட்டை எல்லார்ட்டையும் சொல்லணுமே. சிம்ரன்ட்ட சொல்லணும், செல்வி ராதாட்டெல்லாம் சொல்லணும்க்கா. நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாருக்கும் ஃபோன் அடித்து சொல்லுதேன், நீ அப்பா அம்மாவை பாரு. சரிக்கா, நீங்கள் எல்லார்ட்டையும் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் ஃபோனை வைக்கன்னு பிறவாட்டி பேசுதே. எப்பா, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்துட்டுப்பா. இவ்வளோ நாளாக இது ஒன்று தான் நடக்காமல் இருந்துச்சு. மாலா அப்பா அம்மா கூட சேரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். அதுபடி நடந்துட்டு. கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. சம்மந்தியம்மா, மாப்பிள்ளை கறி கடைக்கு தானே போனாரு, இன்னும் வர காணும். நம்ம வந்திருக்கோன்னு சந்தோஷத்தில் கோழி ஆடு வாங்குறதுக்கு கோழி பண்ண ஆட்டு பண்ணன்னு தேடி போயிட்டாரு போல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல சம்மந்தி. உங்கள் மூஞ்ச பார்க்கறதுக்கே வெக்கமாக இருக்குமா இல்லையா? உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு ஓடிட்டான். இப்போ திரும்பி இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட எப்படி பேசன்னு தயங்கிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். இல்லைன்னா கறிக்கடை பக்கத்தில் தான் இருக்குது, இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க மாப்பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த மனசு இப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட மதிக்க தெரியலையே. மாமனார் வாங்கன்னு கூப்பிடுதாரு, இவர் பாட்டுக்கு போறாரு. மாமா என்னைய மன்னிச்சிருங்க மாமா. அட மாப்பிள்ளை, எந்திங்க, எதுக்கு மன்னிப்பு கேட்கீங்க? மாமா, நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட வந்து நேரில் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். அந்த ஊருக்குள்ளே வரவே எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் வரல மாமா. என்னைய மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாப்பிள்ளை, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமே அதெல்லாம் பேச வேண்டாம். இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஏத்தே, நீங்களே என்னைய மன்னிச்சிருங்கத்தே. மாப்பிள்ளை எந்திங்க மாப்பிள்ளை, என் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, எந்திங்க. அடுத்து வேற யார் இருக்கா? ஏம்மா, நீயும் என்னைய மன்னிச்சிருமா. ஐயோ, என் காலில் விழுந்துடாதீங்க. மாப்பிள்ளை கலகலப்பான ஆளா இருக்காரு. ஏங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மாலா. நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. சரியா இருக்கான்னு பாரு. வேற ஏதாட்டு வாங்கன்னா சொல்லு, போய் வாங்கிட்டு வரேன். பாரு மருமோளே, எப்பவும் உன் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் வந்தோன்னு உனக்கு மரியாதையை பாரு. ஆமத்தே, இப்படியே வச்சு ஓட்டிட வேண்டியதான். ஏங்க ஒன்றும் வேண்டாங்க, எல்லாம் வீட்டில் இருக்கு. சரி, சமையல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் கையால் நானே சமையல் பண்ணி கொடுத்துக்கிடுதேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. என்னைக்காவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் கூட செய்ய மாட்டான். இப்போ பத்தியா உதவி செய்யட்டான்னு வந்து வழியை வந்து கேட்கான். இந்த மனசை இப்படிலாம் திருந்தி பேசணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமாம் மருமோளே, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இங்கே மாமியார் மருமகளும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொன்னால் நாங்களும் கேட்போம்ல. ஒன்றும் இல்லை மைனி, பிரியாணி போடவா வெள்ளைச்சோறு வச்சு குழம்பு வைக்கவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் மனம் போல் என்னது வேணாலும் செய்யுங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஏம்மா, பிரியாணி போட்டு சிக்கன் 65 குழம்பு அது இதுன்னு எல்லாம் வச்சிருதேம்மா. மீன் வேறு வாங்கிட்டு வந்திருக்காரு. மீனை பொரிச்சு வச்சு ரசம் வச்சு சோறு பொங்கி எல்லாம் செஞ்சிருதேன். நல்லா சாப்பிடுங்க. எதுக்கு மக்கா இத்தனையும் செஞ்சுக்கிட்டு? ஏதாட்டும் ஒன்று செய்ய போதும். அதெல்லாம் முடியாது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க, நான் எல்லாம் செஞ்சு தருவேன், நீங்கள் சாப்பிடணும். சரிம்மா தங்கம், நீ எதுனாலும் செய்யி, அப்பா சாப்பிடுதே. உன் கையால் அப்பா சமையல் பண்ணி சாப்பிட்டதே இல்லைல்ல. ஆமாப்பா, இன்னைக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரேன், நீங்கள் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. மருமோளே, நான் வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி தரட்டா? வேண்டாம் தே, நானே பார்த்துக்கிடுதேன்.
சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, எடுத்து கொண்டு வைக்க வேண்டியதான். ஐயோ, வாழை இலை வாங்க மறந்துட்டேனே. அவர்கிட்ட சொல்லி விடுவோம், வாழை இலையில போட்டு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் வாழை இலை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம பாயாசம் வச்சிருவோம், அப்பந்தான் கரெக்டாக இருக்கும். நல்லா சுட சுட கொடுக்கலாம். ஏம்மா, இந்த எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கம்மா, சாப்பிட உட்காருங்க. என் தங்கம்மே, அம்மாவும் மன்னிச்சிருமா. ஏம்மா, என்னம்மா இப்படி கேட்க? நீ ஏம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் தாம்மா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்கிட்ட ஒன்று கேட்கணுமாலா, உண்மையை சொல்லுவியா? என்னதும்மா? கேளு, சொல்லுதே. மாப்பிள்ளை உன்னைய நல்லா பார்த்துக்கிட்டுதாராம்மா. என்னம்மா இதை போய் இப்படி கேட்க? அவர் என்னைய நல்லா பார்த்துக்கிட்டுதாருமா. சரிம்மா, பெத்த தாய்க்கு இதை விட என்ன வேணும்? ஏம்மா, நீ என்னைய மன்னிச்சு ஏற்றுக்கிடுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலம்மா. எல்லாரும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்லி எப்படியாவது உங்கள் அம்மாட்ட போய் பேசுவோன்னு கூட்டிகிட்டு வந்தாங்கம்மா. நான் பயந்துக்கிட்டே தான் வந்தேன். பிள்ளை என்ன செஞ்சாலும் தாய் மனசு கேட்க மாட்டி. நீ போன அன்னைக்கே மறுபடியும் வந்துடுவேன்னு பார்த்தேன். 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நீ திரும்ப வருவே, அம்மானு தேடிக்கிட்டு வருவேன்னு உன்னைய நினச்சிக்கிட்டே இருந்தோம். நானும் உங்கள் அப்பாவும் உயிரை கையில் பிடிச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ தான் வரவே இல்லை. இப்போ மாட்டி எங்கள் ஞாபகம் வந்துச்சே. ஏம்மா, உங்களை தினமும் நினைப்பேம்மா. அத்தைகிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பேன். என்னால் வர முடியல, பயமாக இருந்துச்சும்மா. வந்தா நீ விரட்டி விட்டுருவேன்னு தான் நான் வரவே இல்லைம்மா. சரிம்மா, இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அண்ணன் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கானோம்மா. ஆமாட்டி, அவனுக்கு அந்த வீடு வேணும். அதுக்கு தான் நீ வந்தால் பங்கு கேட்பியேன்ட்டு அவன் உன்னை ஏசிக்கிட்டே அலையுதான். எனக்கு வீடெல்லாம் வேண்டாம்மா. இந்த வீடு அத்தை என் பேரில் எழுதி வச்சுட்டாங்க. இதே எனக்கு போதும். உன் மாமியார் தங்கமான குணம். உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. இன்னொரு மருமகளும் இருக்காம்மா, மீனா, சின்ன மருமகா. அவளுக்கு பேங்கில் இருக்கிற பணத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு 20 லட்ச ரூபா இருக்குது. அதை அவளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடு எனக்குன்னு எழுதி வச்சுட்டாங்கம்மா. ஏற்கனவே உயிலெல்லாம் எழுதியாச்சு. உன் பிள்ளை எங்கம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானோ? ஆமாம்மா, ஸ்கூலுக்கு போயிருக்கான். சாயந்தரம் 4 மணிக்கு வருவான். இருந்து என் பேராண்டியை பார்த்துட்டு தான் கிளம்பணும். ஏம்மா, இன்னொரு 2-3 நாளைக்கு இருக்கலாம்லம்மா? இல்லைம்மா, இருக்க முடியாது தங்கம். உங்கள் அண்ணங்காரன் வேலைக்கு போயிருக்கான் பார்த்தியா? அவன் வாரதுக்குள்ளே நானும் உங்கள் அப்பாவும் திரும்பி போயிடலான்ட்டு தான் காலையில் கிளம்புனோம். உங்கள் அன்னிக்காரி அவளும் வாரேன்னா. அவளும் நல்ல பிள்ளை. உன் மேலே அவள் பாசமாக இருக்கா. உன்னைய பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டா. சரின்னு 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம். சாயந்தரம் அந்த சரவணன் பையன் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் பார்த்தியா? ஏம்மா, அண்ணனும் என்னை ஏற்றுக்கிட்டான்னா சந்தோஷமாக இருக்கும்மா. ஏற்றுக்கிடுவான்ட்டி. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவன் மனசை மாற்றுதோன்னு நீ கவலைப்படாமல் இரு. சரிம்மா, சாப்பாடு சூடாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் இலை வாங்கிட்டு வர சொல்லுதேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். வகை வகையாக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கியேட்டி. இதெல்லாம் எப்போ படித்தே? எல்லாம் அத்தை சொல்லி கொடுத்தாங்கம்மா. சரி, இன்னைக்கு என் பிள்ளை கையால் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு தான் மனசே நிறையும் எனக்கு. சரிம்மா, போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஏம்மா, அழாமல் போ. சரிம்மாக்கா, அழாமல் போகிறேன். இளிச்சக்கா, நீங்கள் வர கூட்டத்துக்கு வரவே மாட்டேக்கீங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து கிடக்கோம். என்ன செய்ய லட்சுக்குட்டி, நானும் வரணும் தான் நினைக்கேன். வரவே முடிய மாட்டேக்கி. காலையில் எந்திரிச்சு கடையை போட்டோம்னா 11-11:30 ஆகுது. கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போனால் அந்த மனுஷனுக்கு சோறுகிறு பொங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அது 2 மணி ஆயிடுது. நீங்கள் எல்லாரும் அதுக்குள்ளே வீட்டை பார்த்து போய் தூங்கிடுதீங்க. பிறகு சாயந்தரம் வரலான்னு பார்த்தா பிள்ளைகளை பார்க்கன்னு வீட்டில் இருந்துக்கிடுதீங்க. எனக்கு சாயந்தரம் அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பணும். வாட்ச்மேன் வேலை பார்க்காருல்ல, அவர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் ராத்திரி மட்டும்தான் நான் வீட்டில் தனியாக கிடப்பேன். அந்த நேரத்தில் எங்கே வர? அப்படியே பொழுது போயிடுது. இளிச்சக்கா, நேற்று பூரா நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் தெரியுமா? பிச்சை எடுக்க போனோம். எம்மாடி, பிச்சை எடுக்க போனதையே இவ்வளோ ஜாலியாக சொல்லுதே. போவாங்க தைகளா, பிச்சை எடுக்க போனேன்னு சொல்லிக்கிட்டே அலையாதீங்க. எரிச்சலாக இருக்குது. ஒரு மனசு இதையா வெளியே சொல்லிக்கிட்டு அலைவா? ராத்திரி சோறு கிடைக்காம ரோட்டில் படுத்து தூங்கி, ஐயோ இவளுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பாடுபடுத்தி விட்டுட்டாளுங்க. மத்தியானம் மட்டும்தான் ஒரு நேரத்துக்கு சோறு கிடச்சிது. அதுவும் சாம்பார் சோறை போய் கொடுத்துட்டானுங்க. அதுக்கு கூட்டுக்கு ஒரு ஊறுகாய் கூட கொடுக்கல. வெறும் சாம்பார் சோறை தின்றுருக்கு. கோயிலில் தினம் ஓசையில் சோறு போடுறதே பெருசு. இதில் அந்த சோறு இந்த சோறுன்னு கேட்க முடியுமா? எது செய்ய ஈஸியாக இருக்கோ அதை தான் செஞ்சு தருவாங்க. சாம்பார் சோறு செய்யறத விட பிரியாணி செய்யறது ஈஸி. அப்போ பிரியாணி போட வேண்டியதானே? ஏட்டி, கோயில்ல கொண்டு பிரியாணியை போட முடியுமா? மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கறி பிரியாணி போடலைன்னா பரவாயில்ல. ஒரு வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்கலாம், ஒரு காளான் பிரியாணி போட்டிருக்கலாம், ஒரு பன்னீர் பிரியாணி போட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொண்டக்கடலை பிரியாணியாவது போட்டிருக்கலாம்ல. சாம்பார் சோறை கொண்டு கிண்டி வைக்கானுங்க. சரி, அப்போனா ஒன்று செய்யுங்க ராதாக்கா. தினம் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். தினம் பிரியாணி கிடைக்குமா? என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யுவேன்.
ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் செலவில் தினம் கோயிலில் எல்லாருக்கும் பிரியாணி போட்டுருங்க. அப்படியே நீங்களும் சாப்பிட்டுக்கிடலாம். ஆளை பாரு ஆளை, ஓசியில சோறு திங்க ஐடியா கேட்டா இவ என்னையே செலவழிக்க வைக்காளே. நான் எப்படி தினம் கொண்டு கோயில்ல பிரியாணி போட முடியும்? அப்ப யாரா இருந்தாலும் தினமும் பிரியாணி போட முடிய மாட்டி. அதானே, உனக்கு பிரியாணி வேணும்னா கடையில் போய் வாங்கி தின்னு, இல்லைன்னா கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கிண்டி தின்னு. அதை விட்டுட்டு ஓசியில் திங்கிறதுக்கே அலையுதியே. ஏ கடவுளே, பிரியாணி கேட்டது ஒரு குத்தமாடா. இனிமே நான் பிரியாணியும் கேட்க மாட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேன். அப்படி வா வலிக்கு. சரி, நேற்று ராத்திரி அங்கே படுத்து கிடந்தமே ரோட்டில், அப்போ அத்தை பாட்டி டிஃபன் பாக்ஸ் நிறைய சோறு கொண்டு வந்தாங்கல்ல, நல்ல கறி குழம்பு வச்சு மணக்க மணக்க. அப்போ எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு விரட்டி விட்டுட்டீங்களே, என்ன திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் வராரு? எங்க நீங்க ஆபீஸ் போலையா? கிளம்பிக்கிட்டு இருந்தீங்க. சாவியை கொடுக்கணும்ல, நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. இந்த சாவியை புடி. கொண்டாங்க கொண்டாங்க. சரி, நான் போயிட்டு வாரேன், பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு. சரிங்க. மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? மத்தியானத்துக்கு நீ என்னதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கோ. நான் என்ன மத்தியானமா வந்து சாப்பிட போறேன்? ராத்திரி தான் வீட்டுக்கு வர போறேன். வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். மீன் வாங்கி குழம்பு வச்சிரு. ஆளை பாரு ஆளை, மத்தியானத்துக்கு என்னதுனாலும் வச்சுக்கோ, ராத்திரிக்கு மீன் குழம்பு வச்சிரான். ராத்திரிக்கு ஒன்று வைக்கணுமா மத்தியானத்துக்கு ஒன்று வைக்கணுமா? நல்லா தான் அலையுதாரு. நீங்கள் பெசாட்டுக்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு விட்ருங்கக்கா. மத்தியானத்துக்கு ராத்திரிக்கும் சாப்பிட்டுக்கிடலாம். அப்படித்தான் செய்யணும் டி. மீன்காரன் எவனாவது வாரானான்னு பார்க்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு சாலையை வாங்கி போட்டு குழம்பு வைக்க வேண்டியதான். 100 ரூபாய்க்கு வாங்கினா 10 12 தான் தருவான். உங்கள் குடும்பத்துக்கு எங்கே காணும்? எவ்வளோ வாங்கினாலும் காணாது டி. எவ்வளோ வாங்கி போட்டாலும் குழம்பு வச்சாலும் பொரிச்சாலும் காணாது. ஒரு குழம்பு வச்சு விட்டுட்டு ஊறுகாய் கொடுத்து திங்க சொல்ல வேண்டியதான். உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினாதான் காணும்க்கா. ஆத்தாடி ஆத்தா, 300 ரூபாய்க்கு மீன் வாங்கி போட்டு குழம்பு வைக்க முடியுமாம்மா? லட்சுமி, நீ மீன் வாங்கினா சொல்லு, நானும் மீன் வாங்கணும். சரி தாத்தா, சொல்லுதே. அப்போ நம்மளும் மீன் வாங்கி குழம்பு வச்சிட வேண்டியதான். எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்டனே, அதுக்கு பதில் சொன்னீங்களா? என்னை மட்டும் மறந்துருங்க. ஆமா, நீ என்ன கேட்ட? ஆமா, 7 தடவை சொல்லுவாங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். நேற்று ராத்திரி அத்தை பாட்டி குழம்பு வச்சு சோறு கொண்டு வந்தாங்கல்ல, கறி குழம்பு வச்சு, அது ஏன் வேண்டாம் நீங்க? வேண்டுதலே பிச்சை எடுத்து சாப்பிடணுங்கிறது தான். அத்தை பாட்டி கொண்டு வந்ததை சாப்பிட்டா மாலா அவள் வீட்டில் உள்ள சோறு தின்ன மாதிரி ஆயிரும்ல, அதுக்கு தான் வேண்டானோ. உங்க கதைக்கே வாரேன். மாலா தானே பிச்சை எடுத்து சாப்பிடணும், நம்ம எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நம்ம சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏட்டி, அவளுக்கு அக்காவா தங்கச்சியா இருந்துட்டு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அந்த பிள்ளையை பார்க்க வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? அவ மட்டும் என்ன நம்மளுக்கு கொடுத்துட்டா சாப்பிடுதா? இன்னைக்கு அவங்க வீட்டில் கறி குழம்பு பிரியாணி அது இதுன்னு வாடை அடிக்கி அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்கல்ல. ஏம்மா தாயே, அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறத பார்த்து நீ எதுவும் சொல்லாதட்டி. அவங்க இத்தனை வருஷமா வராமல் கிடந்தாங்க. அவங்க வரணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளாம் போய் பிச்சை எடுத்து பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தோம். நம்ம வேண்டுதல் உடனே நிறைவேறிட்டு நினச்சி சந்தோஷப்படு. அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அத்தை பாட்டி நேற்று ராத்திரி ஒன்று சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? எனக்கு ஞாபகம் இல்லையே. எல்லாரும் சாப்பாடு வேண்டாங்கீங்க. சரி, நாளைக்கு பரிகாரத்தை முடிச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் விருந்து வைக்கேன்னு சொன்னாங்கல்ல. லூஸ் மாதிரி பேசாதீங்க ராதாக்கா. அவங்க சொல்லத்தான் செஞ்சாங்க. அத்தை பாட்டி நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மாலாக்காவோட அப்பாவும் அம்மாவும் திடீர்னு வருவாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அவங்க எதிர்பார்க்கல, அதனால சொன்னாங்க. இன்னைக்கு இவங்களாம் வந்துட்டாங்கல்ல, வந்தவங்கள கவனிக்க வேண்டாமா? சம்மந்தி வீட்டுக்காரங்க இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அங்கே எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு கிடக்காங்க. முடியட்டும், அவங்கெல்லாம் கிளம்புன பிறகு நம்மளை கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. அப்போ இன்னைக்கு விருந்து கிடையாதா? நான் இன்னைக்கு சோறே பொங்கலையே. சோறு பொங்கலைன்னா பிரச்சனை இல்லட்டி. லட்சுமி அக்கா, அப்போ நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டா? நானே 100 ரூபாய்க்கு 10 சாலையை வாங்கி 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஐடியா போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் நீ வேற சாப்பிட வந்தீங்கன்னா எங்கே காணும்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு கிளாஸ் அரிசியை போய் அடுப்பில் வச்சுட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் சோறு தன்னால் வெந்துடும். அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிச்சிரு. கறி குழம்பு திங்கலான்னு பார்த்தா தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிக்க சொல்லுதாளுகளே. கறி குழம்பு வேணா கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, மீன் குழம்பு வேணா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாரும் மீன் வாங்க போகிறோம், எங்கள் கூட வாரீங்களா? நான் வரல தாயே, நீங்களே போய் வாங்குங்க. ராதா ஆண்டி, பேசாமல் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. இன்னைக்கு என் கையால் சாப்பாடு செஞ்சுருக்கேன். பாத்தீங்களா, இதான் உங்களுக்கும் இந்த சிம்ரனுக்கும் உள்ள வித்தியாசம். அவ எப்பவுமே எனக்கு தங்கச்சி தான், எனக்கு பாசமான தங்கச்சி. நீங்க யாராவது ஒரு வாய் எனக்கு சோறு சாப்பிடவான்னு கூப்பிட்டீங்களா? இவ எப்படி கூப்பிடுதா பாருங்க. உங்க வீட்டுலலாம் வெறும் 100 ரூபாய்க்கு தான் மீன் வாங்கி போட்டு குழம்பு வைப்பீங்க. சிம்ரன் வீட்டில் வச்சான்னா 5000 ரூபாய்க்கு மீன் வாங்குவா. நல்ல மீன் வாங்கி குழம்பு வச்சு, கறி குழம்பு வச்சு, மீன் குழம்பு வச்சு, பிரியாணி செஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. இன்னைக்கு அவ வீட்டில் தான் நான் சாப்பிட போறேன். அப்படின்னா இன்னைக்கு ராதாக்காக்கு விருந்து தான்.
ஆமாம் ஆமாம் விருந்து தான். சிம்ரன் தங்கம், உன் கையால சாப்பாடு செஞ்சிருக்கேன்னு சொன்னியே, என்னெல்லாம் செஞ்சிருக்கே அக்காக்கு சொல்லுமா. பாவக்காய் நூடுல்ஸும் பேரிச்சம்பழம் புளிக்குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அப்படி போடு அருவாளே. சிம்ரன், இன்னைக்கு செம சமையல் போல உங்க வீட்டுல. லட்சுமி ஆண்டி, நீங்களும் சாப்பிட வரீங்களா? ஏம்மா, எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்குமா. வேண்டானா 100 ரூபாய்க்கு சால மீன் வாங்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிடுதே. செல்வி ஆண்டி, நீங்களாவது வாங்களே. ஏம்மா, எங்க வீட்டுக்காரு கடையில இருந்து நேத்து ஒரு 4 புரோட்டா கொண்டு வந்தாருமா. அதை சாப்பிட்டதே இன்னும் எனக்கு வயிற்றுக்குள்ளேயே நிக்கி. எனக்கு இன்னும் 3 நாளைக்கு சோறே வேண்டாம். தப்பிச்சிட்டாங்க. சரி, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாம் வீட்டை பார்த்து கிளம்புவோம். நான் வேற போய் மீன் வாங்கி குழம்பு வைக்கணும். ராதா, நீ சிம்ரன் கூட வீட்டுக்கு போயிருந்தே. யாத்தே, எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் என் வீட்டுல போய் பழைய கஞ்சியை குடிச்சுக்கிடுதேன்.